அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற ஏப்ரல் 19 மற்றும் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமையில அட்சய திருதியை வந்திருக்கு. அன்றைய தினத்துல இந்த இலையின் மீது ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏத்தி வைத்தாலே போதும். குடும்பத்துல செல்வ செழிப்பு உண்டாகும். வீட்ல கூட நம்ம தங்கம், வெள்ளி குவியும். பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படத் தொடங்கும். அது என்ன இலை? அதை எப்படி வைத்து நம்ம தீபம் ஏற்றுவது? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு வருஷத்திலும் சித்திரை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திதிக்கு 3வதாக வரக்கூடிய திதி தாங்க அட்சய திருதியை என்று சொல்லுவோம். இந்த அட்சய திருதி நாள்ல என்ன பொருள் வாங்குறோமோ அது பல மடங்கு பெருகும். அதனாலேயே அன்றைய தினம் தங்கம், வெள்ளி வாங்கினால் அது நம்முடைய வீட்ல பல மடங்கு பெருகும்னு ஒரு ஐதீகமே இருக்குங்க. மகாபாரதத்துல பாண்டவர்களோட பசி தீர்ப்பதற்கு சூரிய பகவான் இந்த ஒரு அட்சய திருதியை நாள்ல தான் அட்சய பாத்திரத்தை தன்னோட கையால கொடுத்திருக்காரு. பாண்டவர்கள் சாப்பிடும்போது அல்லல்ல குறையாமல் அந்த அட்சய பாத்திரத்துல இருந்து சாப்பாடு வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த அட்சய பாத்திரத்தை இந்த தினத்துல சூரிய பகவான் கொடுத்ததால் அன்றைய தினம் நாம என்ன செயல்கள் செய்யறோமோ, என்ன பேசுறோமோ, என்ன வாங்குறோமோ அதற்கான பலன் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த பொருட்கள் வீட்ல சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட அட்சய திருதியை இந்த வருஷம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையும் மற்றும் திங்கட்கிழமையும் சோமவாரத்துல வந்திருக்கு. அதுவும் திங்கட்கிழமை காலையில 11 மணி 13 நிமிஷம் வரைக்கும் தான் அட்சய திருதிக்குரிய அந்த திதி இருக்கு. அதற்கு மேல சதுர்த்தி திதி ஆரம்பிச்சிடும். இது ஏதாவது சில வருஷங்கள் தான் இப்படி அமையும். நம்மளுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. அந்த அட்சய திருதிக்கான அந்த அட்சய திருதியை திதி பகல் முழுக்க இருக்கும்போது நமக்கு நள் இரவிலயோ இல்லைன்னா சதுர்த்தி திதி அதிகாலையிலேயே பிறக்கும். ஆனா அட்சய திதி இருக்கக்கூடிய அந்த நாள்லயே நமக்கு பகல்ல சதுர்த்தி திதியும் சேர்ந்து வருவதால் பலவிதமான கடவுளோட அருளை நம்ம ஒரு விதமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாகவும் நம்ம மாத்திக்கலாம். இன்னொரு பக்கம் அட்சய திருதியை அன்னைக்கு நீங்க தங்கம், வெள்ளி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதுவும் அட்சய திருதியை அன்று நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கணும் என்று முன்னாடி கூட நம்ம போட்ட பதிவுல இருக்கின்றது. அவசியம் உங்களுக்கு வேணும்னா அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்க்கும்போது தங்கம், வெள்ளி வாங்குறீங்களோ இல்லையோ இந்த பொருட்களை வாங்கினால் தங்கம், வெள்ளி வாங்குவதற்கான ஒரு இணையான பலனை பெற முடியும். இப்ப எல்லார் வீட்டிலும் மகாலட்சுமி தாயார் போட்டோ வச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. அட்சய திருதியை நாள் அன்று மகாலட்சுமி தாயாரோட போட்டோ ஒன்று நீங்க வாங்கிட்டு பூஜை நீங்க நீ செய்யும்போது ஒருவேளை உங்களால தங்கம் வாங்க முடியல அப்படின்னாலும் அடுத்த அட்சய திருதிக்குள்ள உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். இப்ப ஞாயிற்றுக்கிழமையும் மற்றும் திங்கட்கிழமையும் அட்சய திருதியை வந்திருக்கிறது. அப்படினால நீங்கள் ராகு காலம், யமகண்டம் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் தங்கம், வெள்ளி வாங்கிக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு பூஜையும் செஞ்சுக்கலாம். இப்ப காலையில வாங்க முடியல அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல சதுர்த்தியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. மாலை 6 மணிக்கு மேல தாராளமாக வாங்கிக்கலாம். இப்ப நமக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அட்சய திருதியை வந்திருக்கு. அதுவும் அன்று கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. அதாவது சாயங்காலம் 4 to 6 ராகு காலம் முடிஞ்சு அதற்கு பிறகு அந்த அட்சய திருதிக்கு உடைய நட்சத்திரம் அந்த உடைய நேரத்துல நம்ம போய் வாங்கிக்கலாம். ஆனால் திங்கட்கிழமை காலையில வாங்குவது என்பது ரொம்பவுமே விசேஷம்னே சொல்லலாம். இதுதான் இந்த வருஷம் அட்சய திருதியை வழிபடுவதற்கு ஒரு எளிமையான வழிபாட்டு முறையும், தங்கம், வெள்ளி வாங்குவதற்கான உகந்த நேரமும் கூட அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நல்ல நாள்ல நம்ம ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்ம சாதாரணமா கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதை விட, இறைவன் இருக்கக்கூடிய சன்னதியில ஒரு தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செய்யும்போது முழுமையாக வழிபட்ட ஒரு திருப்தியும், முழுமையான ஒரு பலனும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பொதுவா ஒரு இலை மீது நம்ம தீபத்தை ஏற்றும்போது அந்த இலைக்குரிய சக்தி அந்த தீபத்துல சேர்ந்து நமக்கு வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இலை தான் நீங்க இன்னைக்கு இந்த திதிக்கு பயன்படுத்த போறீங்க. அதுதான் வில்வ இலை. அதுவும்
இந்த இடத்துல நாம ஏன் வில்வ இலைய பூஜைக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சிலர் வந்து கேட்கலாம். ஏன்னா, இந்த வருஷம் நமக்கு அட்சய திருதியை வந்துட்டு திங்கட்கிழமையில வந்திருக்கு. திங்கட்கிழமை பொதுவா வந்துட்டு யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் சோமவாரம் என்று சொல்லுவோம். சிவபெருமானுக்கு ரொம்பவுமே உகந்ததுன்னே சொல்லலாம். அவருக்குரிய ஒரு அற்புதமான ஒரு இலை வந்து அந்த வில்வ இலை. வில்வ இலை தான். பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கும், நந்தி தேவருக்கும் நம்ம வில்வ இலை அர்ச்சனை செய்யும்போது, நமது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான தோஷங்களும் நீங்குமாம். அதுல பல தோஷம் இருக்கலாம். முக்கியமான தோஷங்களான அது சொர்ண தோஷம். ஒருத்தருக்கு வாழ்க்கையில காசு, பணம் என்று அதிகமாக இருக்கும். கை நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனா வீடு முழுக்க பணம் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வீட்ல நகைகள் கம்மியா இருக்கும். அப்படியே நகைகள் இருந்தாலும், அது வீட்ல இல்லாமல் நகை வந்து அடகு கடைகள்ல வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி காரணங்களுக்கு தான் சொர்ண தோஷம் என்று சொல்லுவோம். பல வகையான தோஷங்கள்ல இந்த சொர்ண தோஷத்தை நீக்குவதற்கான ஒரு மகிமை வாய்ந்த பொருளாகவும் இந்த ஒரு வில்வ இலையை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு பிரதோஷ காலத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த வில்வ இலையை கொண்டு நம்ம தீபம் ஏத்தி வழிபாடு வந்துட்டு செஞ்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலைகள் இல்லைன்னா சாஸ்திரத்திற்கு ஒரு 10 இலைகள் கொண்டு இந்த தீபத்தை நம்ம வந்துட்டு ஏத்திக்கலாம். அதுவும் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என வந்துட்டு யார் வேணாலும் வந்துட்டு ஏத்திக்கலாம். எந்த நேரத்துல ஏத்தலாம்னா, இந்த ராகு காலம், யமகண்டம் தவிர்த்துட்டு இந்த அட்சய திருதியைக்கு வந்துட்டு நகை மற்றும் வெள்ளி வந்துட்டு வாங்குவதற்கான ஒரு டைம் வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அந்த டைம்ல அதாவது காலையில ஒரு 6:30ல இருந்து 7:30 வரை இந்த 1 மணி நேரம் ஏத்திக்கலாம். அதற்கு பிறகு ஒரு 7:30க்கு பிறகு வந்துட்டு ராகு காலம் ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு ஒரு 9:15ல இருந்து 10:15 வரைக்கும் வந்துட்டு நம்ம தீபம் ஏத்திக்கலாம். அதற்கு பிறகு ஒரு 12:15ல இருந்து 1:30 வரைக்கும் வந்துட்டு இந்த டைம்ல ஏதாவது 1 மணி நேரத்த நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அந்த டைம்ல வந்துட்டு இந்த தீபத்த வந்து ஏத்திக்கலாம். இப்ப காலையில எங்கனால செய்ய முடியல அப்படிங்கிறவங்க, நீங்க ஈவினிங் நைட்டு திங்கட்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேல இந்த தீபத்த வந்துட்டு ஏத்திக்கலாம். அதற்கு ஒரு சிறிய தட்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு, அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, அதற்கு மேல இந்த வில்வ இலைகளை பரப்பி, அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து, பஞ்சு திரி போட்டு, நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு நீங்க தீபம் ஏத்தி வைங்க. அந்த தட்டை மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்துச்சுன்னா, பாதத்துல அப்படியே வச்சிடுங்க. அத 1/2 மணி நேரம் ஒளிர விட்டுங்க. அதற்கு பிறகு நீங்க குளிர வச்சுட்டு, மறுநாள் அந்த அகல் விளக்க வந்துட்டு எடுத்து அப்புறப்படுத்திட்டு, அந்த வில்வ இலைகளை கொண்டு நீங்க ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு, சிவபெருமானே, மகாலட்சுமி தாயாரே, எங்க குடும்பத்துல கூட எல்லா விதமான தோஷங்களும் வந்துட்டு விலகி ஓடணும் என்று மனதார வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்துவதால் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். வில்வ இலை தீபம் மூலியமா பலவிதமான பலன்களை பெற முடியும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. என்றும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.